வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை கலக்காய் கொட்டை போட்டு பொரியல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் கால்சியம் பொட்டாசியம் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலோ இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாமே சரியாயிடும். இரத்த சோகையை குணப்படுத்தும். கர்ப்பப்பை நல்ல வலுப்பெறும். மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அதனால் இது அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ முருங்கைக்கீரை கலக்காய் கொட்டை போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கலக்காவை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருக விடக்கூடாது. இப்போ கலக்காய் நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த உடனே அதிலே காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா உருவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்த கலக்காவை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு நம்ம தோலோடவே சேர்த்துக்கோங்க. இது பூண்டு சேர்த்து செய்யும்போது கீரை ரொம்பவே நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது 3த்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. அதுக்குள்ளவே அரைப்பட்டுடும். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா கீரையிலே தண்ணி விடும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி வந்த உடனே கீரைக்கு தேவையான உப்பு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. உப்பு கரைஞ்சி வந்த உடனே நம்ம இப்போ கீரையே இதில் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கசப்பு எடுக்கும். இப்போ கீரையை மொத்தம் சேர்த்துடலாம். கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீரையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் அளவுக்கு தட்டு போட்டு மூடி விடுங்க. அதுக்குள்ளே கீரை சீக்கிரமாகவே வெந்து இந்த தண்ணியெல்லாம் இதுவாகிட்டு வந்துடும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். இப்போ ஒரு செகண்ட் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி கீரை நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலக்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு இதை சேர்த்து அரைச்சி வச்ச பொடியே இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்து கலந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கலக்க வரலன்னா கரண்டியை திருப்பிட்டு அந்த காம்பு பகுதியில் கூட வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம 5 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை கலக்காய் கொட்டை போட்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கூழுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அட்டகாசமான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.